ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த 2 கிரகங்கள் சார பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 60 நாட்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவும், குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் நமக்கு 5-9 பரிவர்த்தனை பெறுவது நமக்கு எப்படிப்பட்ட பலனை தருகிறது? ஏனென்றால் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அகம் சார்ந்த பாவங்கள். உறவுகள், படிப்பு, சந்தோஷம், ஆன்மீகம், மகிழ்ச்சி, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, அல்லது ஃப்ரீயாக இருக்கிறது, ரிலாக்ஸேஷனாக இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள், கோவில் காரியங்கள், தந்தை வர்க்கம், பூர்வீகம், இப்படிப்பட்ட பாவங்களாகும். அப்போ இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் ராகு குருவை போல செயல்படுகிறார், குரு ராகுவை போல செயல்படுகிறார். அப்படி பண்ணும்போது நமக்கு குரு ராகு நம்ம லக்னத்திலேயே இருக்கிற ஒரு புள்ளி தான். அதனால் இது நமக்கு அகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கலைத்துறையில் இருக்கீங்க, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும், நல்ல திறமையை கொடுக்கும். ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது ஒரு கலையை பயின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பயிற்சி நல்ல வெற்றி பெறும், முழுமையாக நீங்கள் அதில் தேர்ச்சி பெறுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் இந்த பரிவர்த்தனை. அதே மாதிரி சுப காரியங்கள், கல்யாணம் மற்றும் குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான வீட்டில் மகிழ்ச்சிக்குரிய சுப காரியங்களுக்கெல்லாம் இது நல்ல அமைப்பில் இருக்குது. தெய்வீக அனுகூலமும் நல்லா இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம ஜாதகப்படி நமக்கு ராகு திசையோ குரு திசையோ, ராகு புத்தியோ குரு புத்தியோ, ராகு அந்தரமோ குரு அந்தரமோ, இதெல்லாம் நடக்கும்போது இந்த மகிழ்ச்சிகள் நடக்கும். இன்னும் டெப்த்தாக போக போனால் நம்ம ஜாதகத்தில் குரு நம்ம பிறந்தப்ப என்ன தொடர்பில் இருக்காருன்னு பார்க்கணும். அதாவது இதே மாதிரி 1-5-9 தொடர்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், சுபகாரியங்களுக்கெல்லாம், படிப்பு விஷயங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை நமக்கு தொழில் கிரகமாக இருந்தது அப்படின்னா, ராகு தொழில் கிரகமான 2-6-10 பாவ தொடர்பில் இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான படிப்புகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் இந்த காலகட்டத்தை நாம் உபயோகமாக பயன்படுத்தி அதுக்குண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டிசைனிங் பண்ணுறது, புதிய ஒரு ப்ராஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் நம்ம ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இந்த 2 கிரகங்களில் எந்த கிரகம் இருந்து திசை நடந்தாலும் நமக்கு இந்த 5-9 வழியாக, இப்போ 5ன்றது ஆசைப்படுறது, நம்ம விருப்பப்படுறது, நமக்கு ஆகாத கிரகம் 5, 8ஆம் பாவம் 5 தொடர்பு அப்படின்னா என்ன நடக்கும்? எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு அவமானம், எதிர்பாராத ஒரு தோல்வி. அதே போல் இப்போ உறவுகளில் ஒரு அதிருப்தி மனப்பான்மை, அது பெற்றோர் உறவாக இருக்கலாம், குழந்தைகள் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், நண்பர்கள் உறவாக இருக்கலாம், சகோதர சகோதரி வகை உறவாக இருக்கலாம். எப்போ நமக்கு ராகுவும் குருவும் 8-12ங்கிற கான்செப்டை வச்சுருக்காங்களோ அவங்களுடைய திசா புத்தி நடக்கும்போது இந்த மாதிரி சார பரிவர்த்தனையில் அவர் பாதிப்பை ஏற்படுத்திடுவார். அப்படி இல்லாமல் நமக்கு ராகு குரு நம்ம ராசியிலேயே, அதாவது துலாத்திலையும் கும்பத்திலையும் கன்னியிலையும் இந்த 2 கிரகங்கள் இருந்தாலே மாறி மாறி இருந்தாலும் கூட அது நல்ல அகம் சார்ந்த நன்மைகளை தரும், மகிழ்ச்சியை தரும், ஆரோக்கியத்தை தரும். இவ்வளோ காலத்தில் நமக்கு ரொம்ப பிரச்சனைங்க, உடம்பே சரியில்லை,
ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வைத்திய செலவு வந்துகிட்டே இருந்தது. ஒன்று மாற்றி ஒன்று நம்ம வந்து ஆஸ்பத்திரி போயிட்டே இருந்தோம். இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி பிரச்சனைங்க, கடன் பிரச்சனை, அதுக்கு தீர்க்கறதுக்கு வழி தேடிக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் செட் ஆகலைங்கும்போது இப்போ இது வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடன் இல்லைங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது, போன ராகு வந்து பயிற்சிக்கு முன்னால், அதுவும் குரு வந்து துலாத்துக்கு 8ல் வேறு இருந்தார். ராகு 6ல், குரு 8ல். அந்த காலகட்டத்தில் மறைமுக எதிரிகள் தொல்லையும் இருந்திருக்கும். ஏற்கனவே கடன் வாங்கின வகையில் நமக்கு டென்ஷன் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். அதுக்கெல்லாம் இப்போ விடுதலை கிடைக்கும். வழக்குகளே போய்கிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் காம்ப்ரமைஸுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி அகம் சார்ந்த பாவங்களில் இந்த சார பரிவர்த்தனை அது வந்து நமக்கு நல்ல கிரகமே தான் ரெண்டுமே. நீங்கள் ராகுவை குறைச்சி மதிப்பிடாதீங்க, குருவை வந்து உயர்த்தி மதிப்பிடாதீங்க. நம்ம ஜனன ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு இல்லாத கிரகங்கள் நல்ல கிரகங்கள் தான். அதுலேயும் அவங்கவுங்க நட்சத்திரத்திலே அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பான பலனை தருவாங்க. பாசம், நேசம், அன்பு, கலைகள், அறிவு, படிப்பு, மேல் படிப்பு, உறவுகள் அத்தனையும் வளர்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அனைத்து விதமான சந்தோஷத்தையும், ஆயுள் பலத்தையும், ஆரோக்கியத்தையும், மகிழ்ச்சியையும், உறவுகளில் பலத்தையும் கொடுக்கிறதாக இந்த சார பரிவர்த்தனை அமைகிறது. இப்போ நமக்கு வேலை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி தாங்க வேலைக்கு பொறுப்பு. இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு போய் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலை சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சனி திசை நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில் இருந்துக்கிட்டு நீங்கள் ராகு திசை, குரு திசை நடந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா 5ஆம் இடம், 9ஆம் இடங்கிறது உற்பத்தி சார்ந்த துறைக்கு விரோதமானது. கொஞ்சம் அதில் சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் எப்போவுமே நான் சொல்கிறது, நாம் லக்னத்தை பற்றி பலன் கேளுங்க. இன்னுமே நிறைய பேர் லக்னமாக ராசியான்னு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப வருஷமாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன். லக்னம்தான் நிலையானது, ராசி நிலையானதல்ல. அப்போ வந்து நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த தம்ப்நெயிலில் பழகணும். நம்ம வந்து ராசி பலனுங்கிற கான்செப்டே வேண்டாம், லக்ன பலன் தான் பழகிறதுக்காக தான் தம்ப்நெயிலில் அதை போடுறது. மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும். லக்னம்னு போட்டால் கூட கன்ஃபியூஸ் ஆகும். லக்னமே நிலையாதது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பழைய நினைவுகளை, பழைய கான்செப்டை நீங்கள் தகர்த்து மாற்றிக்கோங்க. அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. என்னுடைய பதிவுகள் அனைத்தும் நம்ம எங்கே பேசினாலும் லக்ன ரீதியாக இருக்கும். அது யதார்த்தமாக நட்சத்திர சூத்திரத்தை அடிப்படையாகவும் வைத்திருக்கும். அது நம்மளுடைய திசாபுத்திகள் சார்ந்து தான் கோச்சாரத்தை பார்ப்பதாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இது. நட்சத்திர சூத்திர முறை, பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.